கைடுக்கும் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? முதல் எடுத்த உடனே எவரெஸ்ட் சிகரத்தை ஏற முயற்சி பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சாத்துக்குடிக்கும் சாத்துக்குடி ஜூஸுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? தலைகீழ ரிவர்ஸில் பண்ணக்கூடாது. நான் அது மாதிரி ரிவர்ஸ் எல்லாம் நான் பண்ணி பார்த்துருக்கேன். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இப்போ வந்து யூபிஎஸ்சியை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சிட்டோம்னா கண்டிப்பாக இதை செய்யணும். அப்படின்னா நிச்சயமாக நம்ம உலக நடப்புகள் நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உலக நடப்புகள் தெரியாமல் நம்ம வந்து இருக்கவே கூடாது. இப்போ ஊரில் உள்ள பல பேருக்கு வந்து பேப்பர் படிக்கிற பழக்கமே இல்லை. ஆனால் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு பேப்பர் படிக்காமல் இருக்கவே கூடாது. டெஃபினெட்லி தே மஸ்ட் ரீட் பேப்பர், அட்லீஸ்ட் ஒன் பேப்பர், அல்லது ரெண்டாவது பேப்பர் தமிழில் ஒரு பேப்பர், இங்கிலீஷில் ஒரு பேப்பர் படித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பேப்பர் படிக்கிற பழக்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுவும் நல்ல பேப்பராக படிக்க வேண்டும். சுற்றுப்புற சூழல் நிகழ்வுகளை முழுசாக உள்வாங்கிக்கிறதுக்கு இதை செய்யணும். அதுக்கடுத்தது பேசிக் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதையிலேருந்து தொடங்கணும். பேசிக் புக்ஸை படிக்கணும். முதல்ல பாட புத்தகங்களை சாதாரண புத்தகங்களை படித்து தொடங்கணும். முதல் எடுத்த உடனே எவரெஸ்ட் சிகரத்தை ஏற முயற்சி பண்ணக்கூடாது. முதல் எடுத்த உடனே நம்ம ஊரில் இருக்கிற அந்த சாதாரண ஏலகிரி மலையை ஏறி பார்க்கணும். அதுக்கடுத்தது எவரெஸ்ட் சிகரத்தை ஏற முயற்சி பண்ணணும். முதல் எடுத்தோடனே மிக கடுமையான புத்தகத்தை படித்து அதில் மிகப்பெரிய தோல்வியெல்லாம் அடைஞ்சு அந்த மாதிரி சிரமப்படுறதை விட பேசிக் புக் நீங்கள் எதாவது சொல்லுங்கள். முதல்ல பேசிக்ஸான ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் 12th வரைக்கும். ஆமாம், ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறணும். 1, 2, 3ன்னு ஏறி போகணும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். தலைகீழ ரிவர்ஸில் பண்ணக்கூடாது. நான் அது மாதிரி ரிவர்ஸ் எல்லாம் நான் பண்ணி பார்த்துருக்கேன். அது வந்து தவறான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் பேசிக்லேருந்து தொடங்கணும் அப்படிங்கிற இது அடுத்த விஷயம். அதுக்கடுத்தது எப்பொழுதுமே எக்ஸாமினேஷன்ஸை எழுதி முடித்ததுக்கு பிறகு நீங்களே உங்களுடைய ஆன்சர்ஸை கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். அந்த ஆன்சர்ஸை செக் பண்ணுறதுல சோம்பேறித்தனமாக யாரோ ஒருத்தர் கீ போடுறாருங்கிறதுக்காக அந்த கீயை போட்டு மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு அதில் வந்துச்சு வரலன்னு சொல்கிற அந்த பழக்கமே இருக்கக்கூடாது. நம்மளே செக் பண்ணால் தான் அந்த ஆன்சர்ஸை நாம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அடுத்த முறை அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம். அந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் கூட நம்ம ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறேன். தென் வந்து அடுத்தது ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸை படிக்கணும். ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்னு சில இது இருக்குது, கைடுன்னு இருக்குது. கைடுக்கும் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ உதாரணமாக ஹிஸ்ட்ரினா ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸு ப்ரெஸ்கிரைப்டாக ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது. அதை படிக்கிறது, அதை தொகுத்து ஒரு சின்ன கைடாக போட்டிருப்பாங்க. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸுக்காண்டி ப்ரிலிம்ஸ்க்காண்டி. இதில் உள்ள வித்தியாசம் தான், கைட்ஸில் வந்து அந்த சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிருப்பாங்க. பட் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸில் இதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் இல்லை. அது தொடர்ந்து வேறு டிகிரிக்கோ அல்லது பிஜிக்கோ எழுதப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தில் உள்ள விஷயம் தான் டைரெக்டாக வருமே தவிர எந்த ஒரு ஆத்தரும் எந்த ஒரு கொஸ்டின் செட்டரும் இந்த யூபிஎஸ்சியில் இந்த இதில் போட்டிருக்க ராஜேந்திர நகர்லேருந்து போட்டிருக்கிற அந்த ஒரு கைடு புத்தகத்தை எடுத்து அதுலேருந்து ஒரு கொஸ்டின் எடுக்க போகிறதுலாம் இல்லை. டெக்ஸ்ட் புக்குகள் படிப்பதற்கு பெருசாக இருக்கும், ஆனால் ஈஸியாக புரியும். நிறைய விஷயம் அதில் இருக்கும். இந்த இதை பொறுத்தவரையும், இந்த கைடு புத்தகத்தை பொறுத்தவரையும் பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும், படிப்பதற்கு எளிமையாக இருக்கும், ஆனால் மைண்டில் நிற்காது. இது எப்படின்னா நான் ஒரு சின்ன உருவகத்தில் சொல்கிறேன். ஒரு சாத்துக்குடி ஜூஸ் இருக்குது, ஒரு சாத்துக்குடி ஜூஸ் இருக்குது. ஸோ ஒரு சாத்துக்குடிக்கும் சாத்துக்குடி ஜூஸுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, சாத்துக்குடி அப்படிங்கிறது வந்து அதில் தோல் இருக்குது. அந்த தோலை உரித்து அதில் உள்ள சுளையெல்லாம் எடுத்து அதில் உள்ள விதைகள்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த சுளையெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் தனியாக எடுத்து தேவையில்லாத தோலெல்லாம் எடுத்து குப்பையில் போடுவீங்க. இது வந்து எப்படின்னா டெக்ஸ்ட் புக். இதுதான் டெக்ஸ்ட் புக். சாத்துக்குடி பழம் தான் டெக்ஸ்ட் புக். இதில் படிக்கிற பொழுது நிறைய விஷயத்தை உரித்து அதை ஃபீல் பண்ணி அதோடைய சாத்துக்குடி பழத்தினுடைய நறுமணத்தை நீங்கள் உணர்வீங்க. ஓகேங்களா? அந்த டெக்ஸ்ட் புக்கை படிப்பீங்க. இல்லை அப்படின்னா நம்ம டக்குன்னு உடனே சாத்துக்குடி ஜூஸ் ஒன்று போடுங்கன்னா 60 ரூபாய்க்கு டக்குன்னு அடித்து கையில் கொடுத்துருவார். அதை எடுத்து கடகடன்னு குடிச்சிடலாம். ஆனால் சாத்துக்குடியினுடைய மொத்த விஷயமும் உங்களுக்கு புரியாது. அது என்ன சுவையில் இருக்கும், என்ன மாதிரி கலரில் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்மெல் வரும், எதுவுமே உங்களுக்கு புரியாது. வெறும் ஜூஸ் மட்டுமே ஒரு விஷயம் இல்லை இல்லையா? கைடு புத்தகங்கிறது ஜூஸ் மாதிரி, டெக்ஸ்ட் புக்குங்கிறது உண்மையான பழம் மாதிரி. பழத்தில் கொஞ்சம் சக்கை இருக்குது, கொஞ்சம் விதை இருக்குது, கொஞ்சம் தோல் இருக்குது. இது எல்லாமே முக்கியமானது. அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம வெறும் ஜூஸை மட்டும் இந்த டெக்ஸ்ட் புக்கு கொடுக்கும். இதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் ஆனால் இதில் தான் நிறைய சத்து இருக்குது. பழத்தை சாப்பிட்றது தான் முக்கியம். ஜூஸை சாப்பிட்றது சத்து கம்மியாகிடும். கேள்வி எல்லாம் தோல்லேருந்து கேட்டுருவாங்க, ஜூஸ்லேருந்து கேட்க மாட்டாங்க. தோலை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க சாத்துக்குடி பழத்தில். ஸோ அப்போ வந்து
கேள்வி அங்கே ஆன்சரை எழுத முடியாமல் போயிடும். இதெல்லாம் நான் அனுபவமாக பார்த்தது. அதனால் இது இந்த உருவகத்தை எனக்கு என்னுடைய ஒரு சீனியர் அனுபவம் பெற்ற ஒரு சீனியர் பர்சன் சொன்னார். இப்போ வந்து அதே மாதிரி ஜேஆராக இருக்கார், ஜேஆர் கோஆப்ரேட்டிவ்ஸாக இருக்கார். இது அவருக்கே கூட ஞாபகம் இருக்குமான்னு தெரில. பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேஆர் கோஆப்ரேட்டிவ்ஸாக இருக்கார். ஸோ அவர் வந்து எங்களுக்கு ஹிஸ்ட்ரி எடுக்கிற பொழுது சொன்னார், ஹிஸ்ட்ரி புத்தகத்தை படிக்கிறதுக்கும் ஹிஸ்ட்ரி நோட்ஸை படிக்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் மாதிரி. இதில் கொஞ்சம் கசப்பு இருக்கும், கொஞ்சம் புளிப்பு இருக்கும், கொஞ்சம் உப்பு இருக்கும், கொஞ்சம் தோல் தேவையில்லாதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே தேவை, இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் உனக்கு வந்து மைண்டில் இது நிற்கும். வெறும் ஜூஸை மட்டும் குடிச்சின்னா அது எந்த காலத்துலையும் நிற்காது அப்படின்னு சொன்னார். அதனால் எப்பொழுதுமே ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு படிக்கணும். அதுலேருந்து நாமளாக நம்மளுடைய நோட்ஸை வந்து மேக் பண்ணிக்கணும். இந்த கைடு புத்தகத்தை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணணும். கைடு புத்தகத்தை முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டோம்னா தேவைப்பட்ட நேரத்தில் எங்கேயாவது ஒரு டைம் இல்லாத பார்ட்டுகளுக்கு படிச்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன ஒரு அடிஷ்னல் இன்புட் மெட்டீரியலாக பயன்படுத்திக்கலாம், தவிர அதை முக்கியமான மெட்டீரியலாக வைத்து கொள்ளக்கூடாது. அப்புறம் அந்த எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்லாம் கேள்வி கேட்டுருப்பேன். பகலில் படிக்கலாமா, நைட்டில் படிக்கலாமா? எப்பப்போ விருப்பப்படுதோ அப்பப்போ படிச்சுக்க வேண்டியதான். இதில் என்ன ஒன்றும் விசேஷமெல்லாம் இல்லை. 7 மணி நேரம் படிக்கணுமா, 6 மணி நேரம் படிக்கணுமா, 5 மணி நேரம் படிக்கணுமா, நைட்டெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம் இல்லை. எவ்வளோ நாட்கள் வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் உங்களால் முடியுதோ அப்படி படிச்சுக்கிங்க அப்படிங்கிறதான் கருத்து. இதுதான் எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸு. வேறு ஒன்றும் செய்யக்கூடாதவை இருக்கா சார்? அதாவது செய்யக்கூடாதவை அப்படின்னா அதான் நான் சொன்னேன், இப்போ இது எல்லாமே கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லியாச்சு. அது செய்யக்கூடாதவை இருக்கா இல்லை சார்? வந்து செய்யக்கூடாதவைன்னு நான் இது வரைக்கும் எப்படி தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணல, பண்ணிக்கலாம். அப்போ நான் சொல்லலாமே. செய்யக்கூடாதவைன்னு சில தப்புகள்லாம் நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க, அதை மட்டும் சொல்கிறேன். கம்பேர் பண்ணிக்குவாங்க, தங்களையும் பக்கத்தில் உள்ளவரையும் கம்பேர் பண்ணிக்குவாங்க. அவன் இதெல்லாம் படிச்சுட்டா நம்ம இதை படிக்கல, 4 அட்டம் போயிட்டு அவங்களே ஃபெயில் ஆகிட்டாங்களோ நம்மளோட திஸ் அந்த மாதிரி இவங்களை சுயமதி தப்பாக அதுவும் பண்ணுவாங்க. இப்போ அவருக்கு வந்து செய்யக்கூடாது இல்லை. இப்போ வந்து நம்மளோட பக்கத்தில் உள்ளவர் வேறு ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சிருந்ததுனாலே நம்மளுக்கு மைண்டெல்லாம் அங்கே போயிடும். ஐயோ இதில் ஏதோ முக்கியமாக படிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம இந்த புத்தகத்தை விட்டு அதை எடுத்து போய் படிப்போம். முதல் விஷயம் இதை முதல்ல ரிவைஸ் பண்ணாமல் விட்டுருவோம். நம்ம ஏற்கனவே படித்ததுல தான் கொஸ்டினே வரும். இப்போ புதுசாக இறங்கியிருக்க இந்த மெட்டீரியல் டெல்லியிலேருந்து சொல்லுவாங்க, அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு கிடப்போம். கடைசியில் இதில் விட்டுட்டு அதில் கேள்வி கேட்டுருப்பாங்க. ஸோ நாம் எப்பொழுதுமே செய்யக்கூடாதுன்னா அடுத்தவரை பார்த்து அந்த மெட்டீரியலை காப்பி அடிக்கிறது, அதுலேருந்து வாங்குறது, இது விஷயம்லாம் கூடாது. ரெண்டாவது இந்த நோட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீங்கள் எழுதுன நோட்ஸ் கொடுங்கலாம் கேட்பாங்க. இட் இஸ் டோட்டலி ராங்கு. அந்தந்த நோட்ஸை அவங்க எழுதியிருப்பாங்க, அவங்கவுங்க புரிதவாக இருக்கும். அதனால் உங்கள் நோட்ஸை நீங்களே மேக் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டு. அதுக்கு அடுத்த செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த எக்ஸாமினேஷன் 2 காலையில் 1 மத்தியானம் 1 அப்படின்னு நடக்கும். இந்த 2க்கு இடையில் இந்த முதல் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து அங்கே ஏதாவது கொஞ்சம் போட்டு பார்ப்பாங்க, இதுக்கு என்ன ஆன்சர் அதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஒரு நல்ல ஆன்சர் எழுதியிருப்போம், ஆனால் அவன் வந்து ஒரு தப்பான ஆன்சரை சொல்லி நம்மளாம் கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். அதெல்லாம் சொல்லிவிட்டு தயவு செய்து இது எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சென்னை வந்து ஒரு செயற்கை துறைமுகமா இயற்கை துறைமுகமா அப்படின்னு அவனோட முதல் கொஸ்டின் பேப்பரில் முதல் யூபிஎஸ்சிலையா சம்திங் ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட கேள்வி இது. நான் வந்து சென்னை ஒரு செயற்கை துறைமுகம், தூத்துக்குடி அப்படின்லாம் நான் அதை இது விசாகப்பட்டினம் ஒரு இயற்கை துறைமுகம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம படிச்சுட்ருக்கோம். திடீர்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நான் பக்கத்தில் நின்று கேட்டுட்ருக்கேன். சென்னை ஒரு இயற்கை துறைமுகம்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் அதை ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு வந்து சென்னை ஒரு இயற்கை துறைமுகமா, தூத்துக்குடி ஒரு இயற்கை துறைமுகமா அப்படின்னு அது வேறு கேட்குது. எனக்கு டவுட் ஆகிடுச்சு. நான் பக்கத்தில் சும்மா தானே கேட்டுருந்தேன், சென்னை இயற்கை துறைமுகமா, தூத்துக்குடி இந்த லிஸ்ட்டில் வேறு சேர்க்குறாங்களா, இது வேறு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு, நம்ம வேறு இதெல்லாம் நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சென்னை ஒரு செயற்கை துறைமுகம், அதுக்கு ரொம்ப தூரம் உள்ள கடல்லாம் உள்ளே போகணும் அப்படின்னுலாம் நான் படிச்சிருக்கேனே அப்படின்றது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஆமாம் தூத்துக்குடி இயற்கை துறைமுகம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வேறு சேர்ந்து சொல்லி எனக்கெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி மத்தியானம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறான். நல்ல வேலை சென்னையை கேட்கல, விசாகப்பட்டினத்தை கேட்டாங்க, கொல்கத்தாவை கேட்டாங்க, இயற்கை துறைமுகம் ஏதோ ஆன்சர் எழுதிட்டோம். இந்த மாதிரியான இந்த இன்பிட்வீன் டிஸ்கஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் முற்றிலும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஓடி போயிடணும். அப்புறம் தன்னந்தனியாகவே உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறது, மற்றவங்ககிட்ட எதுவுமே பேசுகிறதில்ல. இது ஒரு பெரிய தப்பு. இது தாங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து தவறான மனப்பாங்க. எல்லாரோடும் பகிர்ந்துக்கிட்டு தங்களுடைய விஷயங்களை சொன்னால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பொசசிவ்னஸாக சில பேர் புத்தகத்தை மறைச்சி வச்செல்லாம் படிப்பாங்க. அது எனக்கு பார்த்துருக்கேன். இது என்ன புத்தகத்தை படிக்கிறாருன்னே தெரியலையே அப்படிங்கிற லெவலில் ரகசியமாக படிச்சுட்டு இருப்பார். ஆனால் அவரெல்லாம் பெருசாக சக்ஸஸ் பண்ணதுனால தனது கிட்ட கிடைக்கிற புத்தகத்தை அடுத்தவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் தான் வந்து ஈஸியான ஒரு எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் எல்லாமே இருக்கணும். அதனால் மெட்டீரியல் எல்லாம் வந்து எல்லார்ட்டையும் கொடுக்கணும். அதில் ஒன்றும் ரகசியமே இல்லை. நம்ம என்ன பக்கத்தில் உள்ளவரா நம்மளுக்கு போட்டியாளர் இப்படி நினச்சிக்கிறது, பக்கத்து ரூம்காரர் அல்லது பக்கத்தில் இருக்க ஒரு போட்டியாளர் இல்லை. ஆமாம், அதாவது போட்டி வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற போட்டி மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கிட்டையும்
எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அந்த போட்டி எதிர்கொள்வோம் அப்படின்ற மனப்பாங்க இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்துட்டு பண்ண முடியும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு செய்யக்கூடாத விஷயங்களை அங்கங்கே சொல்லியிருப்பேன். அதான்.